ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலி எம்கே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எ டே இன் மை லைஃப். இன்றைக்கி சண்டே, ஸோ இதான் வந்து காலையில் டிஃபன் பண்ணணும். அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா வந்து காலையிலே பயங்கர பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தங்கச்சி வந்து காலையிலே சர்ச்சு கிளம்பி ரெடியாக வந்தால் ஸ்கூட்டியை வந்து கிராஸ் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்ட்டு கூப்பிட்டா. ஸோ வந்து அவளுக்கு வந்து அதை வந்து ஸ்கூட்டியை வந்து இங்கேருந்து அந்த பக்கம் திருப்பி கொடுத்தேன். ட்ரெஸ் செம்மையாக இருக்குது ஜி. ஏஞ்சல் மாதிரி இருக்கியே. என் தங்கச்சி வந்து சர்ச்சுக்கு கிளம்பியிருக்கா. வா, அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு. இது எப்போ எடுத்தது? எங்கள் அக்காவுக்கு. அஜியோடுதா? நல்லா இருக்கு. வண்டி இருதேன். அது இது ஒரு மாதிரி பள்ளமா இருக்குல்ல, பயமா இருக்கு. பாய் பார்த்து போ. அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே வந்து உறிஞ்சுக்குழல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் தோண்டினாங்க. ஸோ அதில் உள்ள மண் தான் இது. ஸோ இது வந்து முத்தம் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போட்டு சரி இருக்க மண்ணை வச்சு சரி பார்த்துட்ருக்காங்க. இதுதான் உறிஞ்சுக்குழல். அப்புறமேட்டு வந்து இது வந்து துணி துவைக்கிறதுக்கும் பாத்திரம் விளக்கிறதுக்கு வந்து ஒரு சிமெண்ட் தரையில் வந்து சிமெண்ட் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதில் துவைக்கிற தண்ணி எல்லாமே வந்து இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை வழியாக வந்து அப்புறம் இது வழியாக வந்து இங்கே வந்து ஒரு பைப்பு போட்டிருப்பாங்க. அந்த பைப்பு வழியாக வந்து இந்த குழிக்குள்ளே போயிடும். நம்ம குளிக்கிற தண்ணி வந்து எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இது வந்து எல்லாத்துக்குமே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள மண்ணை தான் வந்து அம்மா வந்து முதுகில் வந்து போட்டுட்ருக்காங்க. மழை தண்ணியெல்லாம் தேங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து காலையிலேயே அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ மண் கிடக்கு. நிறைய மண் எடுத்து போட்டாச்சு. எனக்கு கொஞ்சோண்டு இடத்துல மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லா இடத்துலையும் போட்டு இதெல்லாம் நேற்றுலேருந்தே அம்மா போட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இங்கே கொஞ்சோண்டு மண் இருக்குது. அதை வந்து இடத்துல வந்து போடுறாங்க. இந்த இடத்துலலாம் ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல தான் வந்து சொரக்காய் வந்து கொடி இருந்துச்சு. அது எல்லாமே காஞ்சி போய் இருந்துச்சு. நாங்கள் வந்து அது எல்லாமே நீட் பண்ணி வேறு செடி வைக்கலான் இருக்கும்போது தான் இந்த குறிஞ்சிக்குழல் வந்து தோன்றதுக்கு குழி தோண்டினாங்க. ஸோ அதில் மண்ணெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இனி இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் இங்கே வந்து குட்டி குட்டி செடியெல்லாம் நட்டு வைக்கணும்னு இருக்கேன். செல்லோ, பர்வீஸ், குட் மார்னிங். எப்பா அம்மா அதற்கு இல்லையா? குட் மார்னிங் சொல்லுங்க. என்னது இருந்தியா? பர்வீஸ், அப்பா எங்கம்மா? எங்க? அப்பா எங்க மக்களே? டுரு வண்டியில் போனாங்களோ? அப்பா பார்த்துட்டியா? அதான் சரிக்கான். வெளியே நிற்காங்களோ? அப்பட போமா? வா. அப்போவா? டான்ஸ் பாருங்கடா. அம்மா இறங்க அப்பா. ஏம்மா 1 2 3 வரோம் அப்பா பார்க்க. ஆப்பிள் ஃபர்ஸ்ட் பல்லு விளக்கு. பர்வீஷ், பிரஷ் பண்ணியா? பல்லு விளக்கணும். ஈ விளக்குனதுக்கு அப்புறம் தான் ஆப்பிள். சரியா? அப்போ பிரஷ் பண்ணிட்டு வா. பண்ணு.
பர்வேஸ், இது என்னது? இது பேர் என்ன? ஆப்பிள் முக்களு. ஆப்பிள் அங்கேயும் இருக்கோ? அங்கே இருக்கோ? அம்மா கொஞ்சம் ஆப்பிள் தான். ஓடுறான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு வாங்க வந்து இவங்க கிளம்புனாங்க. பர்வீஷ் வந்து கையில் ஆப்பிள் இருந்ததுனால அவன் பாய் சொன்னான். இல்லைனா வந்து அவங்க அப்பா எங்கேயாவது வெளியே போகிறாங்க அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க பின்னாடியே போயிடுவான். அப்புறம் தோசை மாவு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்து தோசை வந்து காலையில் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு வந்து சிக்கன் மதியானத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்க போனாங்க. பர்வீஷும் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க பின்னாடியே போயிட்டான். அப்புறம் ஒரு 10 மணி போல் வந்து தண்ணி வந்துச்சு. அப்புறமேட்டு வந்து நாங்கள் வந்து டியூப் போட்டு தொட்டிக்கு விட்டோம். இந்த பைப்பு வந்து இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து முன்னாடி வந்து தெரு பைப்பு தான் உண்டு. இப்போ தான் வந்து வீட்டுக்கு வீடு பைப்பு கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் கிணறுல தான் போய் பிடிச்சிட்டு வராங்க நல்ல தண்ணிக்கு. அப்புறமேட்டு தான் வந்து தெரு பைப்லாம் வந்துச்சு. அப்படி தெரு பைப்லேயே வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி தான் தண்ணி வரும். ஸோ வந்து எப்போதுமே வந்து எங்கள் ஊரில் வந்து தண்ணிக்கு வந்து பஞ்சமாக தான் இருக்கும். இந்த பைப்பு போட்டு இப்போ 1 மாசம் ஆகுது. இப்போ வந்து ஒரு 3 நாளுக்கு ஒருக்கா தண்ணி விடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வீடு பைப் கொடுத்ததுனால வந்து நம்ம வந்து தண்ணி வந்து தூக்கிட்டு வந்து குளத்துல ஊற்றிட்டு ஓடி போய் பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ வீட்டுக்கு வீடு பைப்பு கொடுத்ததுனால இப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம டியூப் போட்டே வந்து தண்ணி வந்து தொட்டியில் போட்டு விட்டுறலாம். உள்ளவா என்னது? அங்கே சைடில் ஒண்ணுமா? நான் வரேன். மழை வருது விஜி. வண்டியை வெளில விட்டுருக்கியோ? மழை வருகிறது, வண்டி ஓட்ட முடியாது. மதியானத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம். ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு வந்து நானும் என் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போனோம். இன்னைக்கு வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறோம். வாங்க போவோம். ஸ்கூட்டியில் போகிறோம். விஜி ஸ்கூட்டியில் போகிறோம். ஸோ நான் தான் ஓட்ட போகிறேன். என் தங்கச்சி என் பின்னாடி உட்கார போகிறா. சரி வாங்க போவோம். அங்கே போய் காமிக்கிறோம். வா மக்களே. எப்பா கண்ணாடி கலக்கிட்டா. யாரை பார்க்க போறோம்? என்ன பண்ற? ஒன்னு யார் வீடியோ எடுக்கா? ஆச்சரியத்தை பாருங்க, எங்களோட தங்கச்சியோட படிப்பு டெய்லி டைம் டேபிள் போட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏர்லி மார்னிங் போட்டோ 4:30 மண்டே. சரியா? தாங்க முட்ராஸ்னா எக்ஸசைஸ், அதாவது மைண்ட் ரிலாக்ஸிங். ஓ, ஃபார் மைண்ட் எக்ஸசைஸ் 4:30 to 5 o'clock வரைக்கும் அவ மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாளாம். ஸ்டடி டைம் 5 to 6 o'clock 1 hour டெய்லி காலையில படிப்பான். அடுத்து மறுபடியும் எக்ஸசைஸ் 6 to 6:30. அதுன்னு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவான். அடுத்து ஹோம்ஒர்க் காலையில தான் பண்ணுவான். சாயங்காலம் ஸ்கூல் காலேஜ்லாம் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுவான். அப்புறம் காலேஜ் டைம் காலேஜ் 4 to 8 மணி வரைக்கும் அங்கே போகிறதுக்கு கிளம்புறதுக்கு மறுபடியும் ஹோம்ஒர்க். அது சாயங்காலம். இது காலையில. இது காலையில ஃப்ரீ டைம். பாவம் காலேஜ் விட்டு வந்து எல்லாரும் படிப்பாங்கன்னு கேள்வி. இந்த ஃப்ரீ டைம் தான் விளையாடுவாங்க போல. ஸ்டடி டைம் நைட்டு தூங்கும் போது 9 to 10 மணிக்கு ஸ்டடி டைமா. இது ஸ்லீப்பிங். இது நைட்டு 10 to 4 மணி வராதான் தூங்குவா. டெய்லி இதே தான் ரொட்டீன். நீ ஃபாலோ பண்ணுவியா? ஃபாலோ பண்ணுவேன். அப்படி அதான் 12th ஸ்டேட் சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது ஃபாலோ பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ நீட்டாக எழுதி வச்சிருக்காளே. ஆனா நம்மளே எழுதி வச்சாரு. கோயிங் டு இது என்ன இருக்கா? கோயிங் டு சொல்லு கோயிங் டு ஸ்கூல். அது ஒன்றும் இல்லை. கோயிங் டு அச்சீவ் மை ட்ரீம் இன் 3 years. அதாவது
இந்தபடி அவ ஃபாலோ பண்ணி இது பண்ணானா 3 வருஷத்துல அவ நினைச்ச கோலை வந்து அச்சீவ் பண்ணி ஐ வில் டு. ஆனா 12th பார்த்தா மார்க் வேற லெவல்ல எடுத்திருந்தா. எங்களுக்கே ஆச்சரியமாயிட்டு. பயங்கரமான மார்க். 200 மார்க் கம்மியாயிருச்சு தெரியுமா? ஷப்பா. அவ இப்படி படிச்சே மார்க் கம்மினா நம்மலாம் இல்லை கொஞ்சம் முன்ன கொத்தமல்லியை நைட்டு கொத்தமல்லி மட்டும் நைட்டு தூங்கும் போது லிப்ஸ்ல போட்டு படுத்தீங்கன்னா ஒரு 7 நாள் லிப்ஸ் ரெட் கலர்ல ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் சூப்பர். கொத்தமல்லியே தான் டெய்லினா வந்து அந்த படிப்பால் வந்து என்னோட டிப்ஸ் சொல்றா. இந்த கொத்தமல்லியோட இலையை வந்து நீங்க டெய்லி நைட்டு தூங்க முன்னாடி உங்களோட லிப்ஸ்ல வந்து நீங்க தேய்ச்சிங்க அப்படின்னா 1 வீக்ல வந்து 1 வீக்ல வந்து லிப்ஸ் வந்து நல்லா ரெட்டிஷ் ஆயிடுமா. ஸோ வந்து டெய்லியும் இது பண்ணிட்டு இருக்கா. இப்போ கூட பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் என்ன அது வந்து லிப்டிக்கு, அது வந்து நம்மளோட சும்மா சொல்கிறா, யாரும் நம்பாதீங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் உதட்டுக்கு ஏதாவது ஆயிரும். அதனால இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்படிதான் டைம் டேபிள் போட்டு 10th படிச்சா மார்க் எடுத்திருந்தா. அந்த மார்க்கை பார்த்து நாயங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அவளோட 10th மார்க் தான் இருக்கும். ஸோ வந்து தயவு செஞ்சு ட்ரை பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பாரு சும்மா ஃபன்னுக்காக சொன்னேன். ஓகே அம்மா வெங்க மக்களே பாருங்க. அம்மா வெங்க அம்மா எங்கம்மா பெவினா வந்து என்கிட்ட வந்து அக்கா வந்து எனக்கு ரொம்ப முடி வந்து கழியுது, ஸோ வந்து நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் காய்ச்சி கொடுங்க அப்படின்னா நான் வந்து எண்ணெய் காய்க்கிறதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து அவள் வாங்கி வச்சிருந்தா. நான் அவளுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து என்னோட யூடியூப்ல வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஐக்கானில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காய்க்கும் போது நிறைய ஃபன் நடந்துச்சு. இப்போ வந்து நம்ம அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்க அவளுக்கு வந்து எவ்வளவு முடி கழிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா முடி இருந்த முடிதான். முடிக்கு என்னெல்லாம் வேணும் நீங்க போடுவீங்க? ஐயோ டீ தூள் எல்லாரும் எதுக்கு நீங்க போடுவீங்க? காபி தான் போடுவீங்க. ஆனா இவன் தலைக்கு தான் டீ தூள் போடுவா. சோ அது போட்டு டீ தூள் அப்புறம் வெங்காயம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூடியூப்ல எல்லாம் பார்த்து சொல்லிட்டு போட்டேன். அதோட பெனிஃபிட் எல்லாம் நான் நல்ல இருக்கு. முடி ரொம்ப கழிஞ்சிட்டு. ஸோ வந்து நான் வந்து இப்போ அவளுக்கு ஒரு எண்ணெய் தயாரிச்சு கொடுக்க போறேன். இது வந்து என்னோட தங்கச்சி பண்ணியிருக்கா. அவளுக்கு நான் பார்த்துருக்கேன். இப்படி வந்து நல்லா அடர்த்தியா இருக்கும். ஸோ அந்த இது வந்து இவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இப்படிதான் பண்ணணும், இதான் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் எல்லா பொருளும் வந்து வச்சிருக்கா. இப்போ வந்து நான் வந்து அவளுக்கு எண்ணெய் காய்ச்சி கொடுக்க போறேன். அந்த எண்ணெய் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் போய் அந்த வீடியோ பாருங்கள். முடி வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, அப்புறமேட்டு அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த எண்ணெயை வந்து நீங்களே செஞ்சு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்புறம் தங்கச்சி வந்து காஃபி போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தால் அதை குடிச்சிட்டு அப்புறமேட்டு அஜி வந்து எங்களுக்கு பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேங்க்கா வாங்கக்கா அப்படின்னா அப்புறம் அங்கேருந்து அஜி வீட்டுக்கு போனோம். இங்க பாரு என் பிள்ளை பாரு அஜி, என் பிள்ளைய பாரு எல்லாத்துக்கும் சோறு வைக்கா. நீ சோறு போட்டுக்க மாட்டேன், நானே வச்சு அப்புறம் சாப்பிட்றான். அத்தியா நல்லா இருக்கா? சித்தி பண்ணது நல்லா இருக்கா? பர்வீஸ் மம்மம் எப்படி இருக்கு? நான் எப்போ அங்கதான் சாப்பிடுவேன் காலேஜ் படிக்கும்போது. ஆல்ரெடி வீட்டிலே வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட்டோம். இருந்தாலும் வந்து அஜி வந்து பிரியாணி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உடனே அங்கே போய் பிரியாணியும் சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.